Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் MS ஆஃபீஸ் வேர்டில் 3rd கிளாஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபாண்ட்டு அண்ட் பேராகிராஃப் பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஸ்டைல்ஸ் அண்டு எடிட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டைல்ஸில் இந்த MS ஆஃபீஸ் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நோ ஸ்பேசிங்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்தோன்னே டெக்ஸ்ட் எல்லாமே நெருங்க ஆரம்பிச்சிடும். தெரியுதுங்களா? இதே போல் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நோ ஸ்பேசிங் கொடுக்கும்போது டெக்ஸ்ட்டு நெருங்குதுங்களா? இப்போ ஓவராலாக எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நோ ஸ்பேசிங் கொடுக்குறோம். பார்த்தீங்களா, எல்லா டெக்ஸ்ட்டுமே நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் கொடுத்தோம்னா நார்மலாக டெக்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அந்த பழைய நிலைமைக்கு போயிடும். வந்து டெக்ஸ்ட் வந்து ஹெட்லைன் வேணும் அப்படின்னும் போது ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹெட்டு 1ன்னு இருக்கும், அதை கொடுத்தோம்னா மாறும். அடுத்து ரெண்டாவது வந்து ஹெட்டு 2ன்னு இருக்கும், அதை கொடுத்தாலும் மாறும். ஹெட்டிங் 3 இருக்குது, அதை கொடுத்தா அதை விட சின்னதாக மாறும். ஹெட்டிங் 4ன்னு இருக்குது, அதை கொடுத்தாலும் அதை விட ரொம்ப சின்னதாக மாறும். எனக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைட்டிலாக வேணும் அப்படின்னும் போது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டில் கொடுத்தோம்னா மாறிடுச்சிங்களா? அதேமாதிரி இப்போ வந்து டெக்ஸ்ட்டு வந்து சப் டைட்டில் வேணும், அதுக்கு கீழே செகண்ட் டைட்டில் தான் சப் டைட்டில் சொல்லுவோம். அடுத்து 3வது வந்துட்டு அதுவும் வந்து சப் டைட்டில் தான். 4வதாக இருக்கிறது வந்து எம்பேசிங் டைட்டில். சேம் அதுக்குள்ளே வந்து இன்னொரு டைட்டில்ஸ், அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து எடிட்டிங்கில் வந்து ஃபைண்டு ரீப்ளேஸ் பார்க்க போகிறோம். ஃபைண்டு டச் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணுமோ, எந்த டெக்ஸ்ட் வேணுமோ இல்லை எந்த வேர்டு வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து சண்டே வேணும், அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து சர்ச் பண்ணுறோம். சண்டேன்னு சர்ச் பண்ணோன்னா அங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? அதான். இதை பயன்படுத்தி நம்ம முக்கியமான டெக்ஸ்ட்டு இல்லை இம்பார்ட்டண்டான டெக்ஸ்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு வந்து இப்போ கண்டுபிடிச்ச டெக்ஸ்ட்டை வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னும் போது நம்ம வந்து ரீப்ளேஸை வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து நம்ம ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த டெக்ஸ்ட்டை கண்டுபிடிச்சோமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு டெக்ஸ்ட்டு மாற்றுறதுக்கு பேர் தான் ரீப்ளேஸ். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு மண்டேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோன்னா அந்த டெக்ஸ்ட்டு மண்டேன்னு மாறிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.